ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேங்கி பிஎல்எஃப்எஃப். ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். டேங்கி ஒன் ஷாட் நேம் மிஸ்டர் கிட்னாப்பர். நீ என்னை மீண்டும் திருடத்தான் வேண்டும். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ டேங்கி வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிகிட்ருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமாடா, நானும் இவன்கிட்ட ரொம்ப நல்லா லவ் சொல்லி பின்னாடி அலைஞ்சிட்ருக்கேன். ஆனால் இவன் என் லவ்வை அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாரா. யாரடா சொல்கிற? அந்த சுகாவையா? ஆமாம், அவனை தான் நானும் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவை காட்டுறாங்க. ஐயையோ, நம்ம எம்டிஏவாடா நீ லவ் பண்ணுற? ஆமாம், ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா? எப்படிடா இவ்வளோ தைரியமாக போய் அவர்கிட்ட சொன்னேன்? லவ்வை சொல்ல வைக்கப்பட்டவன் வாழவே தகுதி இல்லாதவன்டா. அதுக்குன்னு அவருக்கு யாராவது பிடிச்சிருக்குமா இல்லையான்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ண வேண்டியதானே? எனக்கு அவரை பற்றி எல்லாமே தெரியும். அவர் இன்னும் யாரையுமே லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மையை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம். சரி, அப்போ அவருக்கு லவ்வர் இருந்தால் நீ என்ன பண்ணுவ? அது இல்லைன்னா அவரை தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. ஏங்க, நீ தூக்க போறியா? ஆமாம், நான் தான் தூக்க போகிறேன். 2 நிமிஷம் அவர் வந்துட்டாரு, நான் அவர்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு சுகா முன்னாடி நிற்கிறாங்க. சுகா பார்க்காத மாதிரி போகிறாங்க. அப்போ சுகாவோட கையை பிடிச்சி, நானும் எவ்வளோ நாள் தான் பின்னாடி அலைவேன், எப்போ தான் என்னோட லவ் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஏன்டா ஒன்றை பண்ணோம், உனக்கு என்ன தகுதி இருக்குது என்ன லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. என்ன தகுதியா? அப்போது நான் ஒரு பையன், நீ என்ன லவ் பண்ண மாட்டியா? அதனால தானே நான் உன்னை லவ்வே பண்ண மாட்டேன். நீ ஒரு பையன் அப்படின்றாரா. ஏன் பையனாக இருந்தால் லவ் பண்ணக்கூடாதா? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு நாளில் நீயா என்கிட்ட லவ்வை சொல்லுவ. அப்படி சொல்லலைன்னா நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம சுகா, அதையும் தான் பார்ப்போமே, நான் யாரை வேணாலும் லவ் பண்ணுவேன். இதோ அங்கே போகிற பையனை கூட நான் லவ் பண்ணுவேன். யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல வியோட ஃப்ரெண்டு போகிறாங்களா. அது எப்படி நீ அவனை சொல்லலாம்? என்கிட்ட இல்லாத அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, நீ ரொம்ப வாய் பேசுகிற, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் ரொம்ப சைலண்ட்டான டைப்பு. ஸோ நான் அவனை தான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு என்ன மாதிரி சைலண்ட்டாக இருக்கவங்கள தான் பிடிக்கும். ஒன்றை மாதிரி வாழுத்தனம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறவங்களாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றாரா. ஓ, அப்போது பாய்ஸ் உனக்கு பிடிக்காம இல்லை, ஆனால் ஒன்றை மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், எனக்கு ஒன்றை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுக்கா அங்கேருந்து போகிறாரு. தென் நம்ம வியோட ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்துட்டு, எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குடா. என்னாச்சுடா? வேணாம் சொல்லிட்டாரா? எனக்கு கஷ்டமாக இருக்கா? கஷ்டம் இருப்போது ஒரு பக்கம், ஒன்றை போய் பிடிக்கும், ஒன்றை கூட பண்ணுவேன், என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உன் கூட கம்பேர் பண்ணிட்டாரடா. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரா. எனக்கு என்னடா குறைச்ச? ஏன் அவன் என்கிட்ட வந்து லவ் சொன்னால் நீ எனக்கு கொண்டு போடுவியா என்ன? இல்லை, நான் அவரை கிட்னாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் தான் பார்ப்போமே, இன்னும் கொஞ்சம் நாள் அவர் என்கிட்ட வந்து லவ் சொல்ல போகிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியோட ஃப்ரெண்டு வியை வம்பிழுத்துட்ருக்காங்க. உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்காரா. அப்போ வியோட ஃப்ரெண்டு வந்துட்டு, சீக்கிரம் வாடா, நம்ம சுகாவோட ரூம்குள்ளே யாரோ போகிறாங்க. யார் போவாங்க? சும்மா ஒர்க் பண்ணுறவங்கடா. இல்லைடா, ஒரு பொண்ணுடா, செம்ம அழகாக இருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ஒரு பொண்ணு சுகா ரூமுக்குள்ளையா? சுகா அந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பையன் எழுந்து வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணா போன உடனே சுகாவை ஹக் பண்ணுது. இவன் யார், புதுசாக இருக்காளே, நான் இவளை பார்த்ததே இல்லை, இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காரா. அவள் ப்ரப்போஸ் எதுவும் பண்ணிட போகிறாடா, அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரிடா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதோ இந்த ஃபைலை கொடுக்குற மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரா. உள்ளே போயிட்டு நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுகா பார்த்துட்டு, இல்லை அங்கேயே நில்லு, கொஞ்சம் நேரம் கழிச்சு வா அப்படின்றாங்க. என்னது, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரணுமா? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. அப்போ கோவமாக வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருடா, அவளுக்காக என்னவே அவன் வெயிட் பண்ண சொல்லிட்டான், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா அப்படின்றாங்க. அப்போ சுகா அந்த பொண்ணுக்கிட்ட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்ருக்காரு. என்னன்னு பார்த்தா சுகாவுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்கும். அந்த பொண்ணு ஆக்சுவலி வேணான்னு சொல்லியிருக்கோம். பட் சுகா தான் கம்பல் பண்ணி, நீ இங்கே வரணும், இல்லைன்னா உங்களோட இந்த ஆஃபீஸை என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரா. அதுக்கப்புறமே தான் அந்த பொண்ணு வந்திருக்கோம். இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? எனக்கு எதுவும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரா. அப்புறம் ஏன் நீ என்னை வந்து இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஹோ, உனக்கு என்ன பிடிக்கலையா? ஃபஸ்ட்டு நீ தானே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பின்னாடி அலைஞ்ச, நீ தானே என் கூடவே இருந்த, எங்கே போனாலும் என் கூடவே அப்படி இருந்த. இப்போ திடீர்னு எதனால் வேணான்னு சொல்கிற? என்ன, இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு என்னோடதாக இருந்துச்சு, இப்போ இந்த கம்பெனி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால இப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணு டேரெக்டாக ஆமாம் அப்படின்னு சொல்லிடுதா. சுகாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல இது எல்லாத்தையும் கேட்டுப்பாரு. கேட்டுட்டு தான் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சுகா,
வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி கூட்டிட்டு போகுது. விக்கு ரொம்ப கோவம் வரும்ல. ஸோ அப்படியே கோவமாக பார்க்குறாரு. சுகம் ஒரு மாதிரி சேடாக உட்காந்து பழசுலாம் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு கூட இருந்தது ஜாலியான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த பொண்ணு சுகா இப்படி இருக்கவும் விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீங்கள் கஷ்டமாக இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன கஷ்டமா? நீ என்னோட ஸ்டாஃப்ஸோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு அப்படின்றாரு. அப்போ வந்துட்டு, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் மட்டும்தானா? என் மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறை கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன் மேலே அக்கறை படுறதுக்கு நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க நான் ஸ்டாஃபு, நீங்கள் எம்டி. ஸோ அந்த மாதிரி கூட என் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுத்தமாக கிடையாது. ஏன்னா நான் மற்றவங்க மேலே ஃபீலிங்ஸ் வச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆல்ரெடி நான் வச்சதுக்கு நிறைய அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு அது தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்படியே எவ்வளோ நாள் வாழ்றீங்க? 2 நாள், 1 வாரம், 1 இயர். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் தேவைப்படுவாங்க. அது ஏன் நானாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அங்கே சுற்றி இங்கே சுற்றி நீ இதுக்கு தான் வருவியா? நான் எப்போதும் சொல்கிறது தான் எனக்கு ஒன்றை சுத்தமாக பிடிக்காது அப்படின்றாரு. சரி, ஆனால் நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. போய் தொலைங்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை உங்ககிட்ட காமிக்க தான் வந்தேன். அதில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. என்னன்னா, இந்த பழங்காலத்து இதெல்லாம் இருக்குல்ல, அதை போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து அந்த இடத்துல ஒரு ஷூட் பண்ணணும். அந்த மாதிரி இதுதான் நம்ம சுகாவுக்கு வந்திருக்கு. ஐயோ! இதுக்கும் நான் தான் எம்டியாக இருக்கணுமா? எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சொல்கிறாங்க, இந்த ப்ராஜெக்டை வேணால் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இப்போ நீ நடத்தினாலும் அதுக்கு நீ ஹெட்டாக மட்டும் தானே இருக்க முடியும். மற்ற வேலைலாம் நான் தானே பார்த்துக்கணும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாரா. இல்லை, அப்படி வேணாம். ஏன்னா இது எனக்கு வந்த வேலை. நீ என் கூட வேலை செய்கிறவன் தான். உனக்கே நான் எல்லா ப்ரெஷரையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்காக வரேன். இதோ இந்த பழைய டெம்பிளுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. தென் சுகாவும் சரி போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. தென் இவங்களோட கொலீக்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நெக்ஸ்ட் டே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருப்பாங்கள்ல, அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டு கோவிலாக இருந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு அரண்மனையாக இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கிங் இருப்பார். அந்த கிங்குக்கு ரொம்ப ஏதாவது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை உடனே எடுத்துகிட்டு வந்துடுவார் அவரோட இடத்துக்கு. அந்த மாதிரி ஒரு டைம் தான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பையன் மேலே அவருக்கு ரொம்பவே ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அந்த பையனை யாருக்குமே தெரியாமல் அவனோட இடத்துக்கு போய் கடத்திட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுருந்தாங்க. அதே வீடு தான் இது அப்படின்றாங்களா. என்னது, இந்த அரண்மனை அதுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நம்ம வேணால் இது ஏன் நம்ம ஒரு ஸ்டோரியாக எடுத்து நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாங்க. ஆமாம், இதை நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி பண்ணுறத விட இது நம்ம ஒரு ஸ்டோரியாக கொண்டு வந்தோன்னா அது மக்களோட மனசில் ஒரு ஸ்டோரியாகவும் பதியும், நல்ல ஒரு அபிப்பிராயத்தையும் கொடுக்கும்ல அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரா. சுகாக்கு இது கரெக்டாக தோணுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டே வந்துட்டு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கல அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்து நம்ம தான் ஃபோட்டோ ஷூட்க்கு மாடலாக நிற்கிறாரா. இதை பார்த்தோன்னே சுகா, இவன் அந்த மாடலாக இருக்கும்போது நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்ருக்காங்க. அப்போ சுகா அந்த டைம் பின்னாடி போய் நின்றுட்டு ஏதோ காதில் சொல்கிறாரு. அப்போ சிரிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, நீ இந்த காஸ்டியூமில் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்க, ரியல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாங்களா. என்ன ஒரு அதிசயம், இப்போ நான் அப்படி சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு தான் சிரிச்சிருப்பார். தென் நம்ம சுகாவும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்து நிற்பார். இதை பார்த்துட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லை, இந்த காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு, ஸோ நான் அதனால தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் இவங்க 2 பேரும் அந்த காலத்து கிங் இருப்பாங்கள்ல, அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே ஏன் அந்த ஃப்ரெண்ட்ஸாக நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது, நான்லாம் அப்படி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரா. ஏன், உனக்கு கூட நடிக்க விருப்பம் இல்லையா? இந்த இடத்துலையே நீயும் நானும் மட்டும்தான் ஹேண்ட்ஸமாக இருக்கோம். ஸோ நம்ம நடித்தா இன்னுமே பாப்புலர் ஆகும். ஸோ நீ நடிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறாரு. இல்லை என்னால் முடியாது. அப்படியே நடித்தாலும் நான் அந்த வில்லன் இருக்கால அவனோட கேரக்டரில் தான் நடிப்பேன். இந்த மாதிரி மொக்கையான ஒரு ஹீரோ கேரக்டரில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாரா. என்னது, அப்போ நீ நடிக்க ஒத்துக்கிற, ஆனால் உனக்கு வில்லன் கேரக்டர் தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஆமாம், அந்த வில்லன் கேரக்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் அப்படி தான் நடிப்பேன் அப்படின்றாரு. தென் இவங்க எல்லாரும் அந்த சீனு ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேரும் நடிச்சிட்ருக்காங்களா. அப்போ சுகா வந்து அதை கடத்த வர்றாரு அந்த டைமில் நம்ம தான் ரொம்ப பிடிக்குமே. ஸோ அப்படியே அந்த சீனவே மாற்றி விட்டுறாரு. என்னன்னா, ஆக்சுவலி அந்த கடத்த போகிற அந்த இன்னொரு பர்சன் கிங் இருக்காங்கல்ல, அந்த கிங்குக்கு அந்த நம்ம சுகா கேரக்டரை சுத்தமாக பிடிக்காது. பட் நம்ம தான் ரொம்ப பிடிக்குமாச்சே. ஸோ சுகா அந்த இடத்துல நின்று எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை
கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், என் கூட வரியா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் கேட்பாரு. அதுக்கு நம்ம வி வந்துட்டு இல்லை வர முடியாதுன்னு சொல்லணும். பட் நம்ம வி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன், என்ன நீ தான் என் லவ்வர் ஆச்சே அப்படின்னு சொல்கிறாரா. சுகாவுக்கு கோவமாக வருது. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடிக்க மாட்டியாடா, என்னடா வார்த்தை சொல்லிட்டு இருக்க, நான் வில்லன், நீ ஹீரோ, ஸோ வரக்கூடாதுன்னு சொல்லணும், நீ என்னடா என் கூட வரேன்னு சொல்கிற. ஐயையோ என்னை மன்னிச்சிடு சுகா, நான் ரியல் லைஃப்பில் இருக்கேன், அந்த இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே நான் இன்னும் போகவே இல்லை, எனக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்குமாச்சே, அதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாரா. இங்கே பாரு, நீ மறுபடியும் இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோவேன், உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சுகா மிரட்டுறாரு. ஐயோ நீ மிரட்டாத, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்றாரு. சரி நீ பண்ணதெல்லாம் போதும், போய் ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரா. தென் நம்ம வி போயிட்டு அந்த பழங்காலத்து அந்த ராஜா சிலைலாம் இருக்கும்ல, அதை போய் பார்க்க போகிறாரு. பின்னாடியே நம்ம சுகாவும் வராரு. இந்த ராஜாவும் அந்த ராஜாவும் ரொம்பவே நல்லா இருக்காங்கல்ல பார்க்க அப்படின்றாரா. அதுக்கு வி ஆனால் பாரேன், ஒரே ஒரு ஈக்குவலாக இருக்குது. என்ன ஈக்குவலாக இருக்குது, இவங்க 2 பேரும் பார்க்க நம்மளை மாதிரியே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. என்னது நம்மளை மாதிரியா, அந்த வில்லன் மாதிரி பார்க்க வேணால் என்ன மாதிரி இருக்காங்க, ஆனால் அந்த ஹீரோ ஒன்றை மாதிரி இல்லை, அப்படி மட்டும் நீ சொல்லாத அப்படின்றாரா. ஏய் நீ நல்லா பாரு, அந்த கண்ணு அப்படி என் கண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுகா அப்போ அந்த காலத்தில் நான் உன்னை லைக் பண்ணி நான் உன்னை கடத்தினேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இல்லையே நான் அப்படி சொல்லலை, நான் உனக்கு கிட்னாப் பண்ணலான்னு நினச்சேன் இப்போ, பட் நீயே என் கூட வந்துட்டீல, அப்புறம் எப்படி நான் உனக்கு கிட்னாப் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாரா. லூசு அப்படின்னு சொல்லி தலையில் அடிக்கிறாரு. நம்ம சுகா அடித்து அடுக்கி அவர் போய் கீழே விழுந்துடுறாரா. விழுந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஏதோ ஒரு குட்டியாக இருக்குது ஒரு கல் மாதிரி, அந்த கல்லை போய் கையை வச்சிடுறாரு. அப்போ சுகாவும் விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாரா. அந்த இடம் ஏதோ மேஜிக் ஸ்பெல் போட்ட மாதிரி கிளிட்டர் ஆகுது. 2 பேர்த்துக்குமே கண்ணு கூசுது. வி வந்து சொல்றாரு, சுகா என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா வி ஏதோ பள்ளத்துக்குள்ளே விழுறாரு. சுகாவும் இல்லை நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாரு. பட் இந்த இடத்துல 2 பேருமே விழுந்துடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வி தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா வி பழைய காஸ்டியூம் போட்டிருக்காரு, அந்த ராஜா காலத்து காஸ்டியூம். என்ன நான் இதை தான் கழட்டி வச்சுட்டு நார்மலான காஸ்டியூம் போட்டிருந்தேன்ல, இப்போ என்ன நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரா. அப்போ வி எழுந்ததுக்கப்புறம், நீங்கள் எழுந்துட்டீங்களா ராஜா, உங்களுக்கான இந்த உடையும் எல்லாமே தயாராக இருக்குது, சீக்கிரம் வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன நடக்குது இங்கே, ஒரு வேளை இவங்களாம் அந்த ட்ராமாக்குள்ளே மூழ்கிட்டாங்களோ, என்னை உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி எழுந்து வராரா. சரி நான் தூங்கி எழுந்துச்சல, எனக்கு ப்ரஷ்ஷு வேணும், ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே இருக்கவங்க என்னது ப்ரஷ்ஷு பேஸ்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இப்போ புரியுது, நீங்கள் அந்த காலத்துக்கு மாதிரி நடிக்கிறீங்கள, நானும் மறந்துட்டேன், அந்த காலத்தில் ப்ரஷ்ஷு பேஸ்ட்லாம் கிடையாதுல்ல, சரி இருக்கிறத கொடுங்க நான் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அவங்க என்ன பேசுகிறாரு நம்ம ராஜா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆக்ஷனில் பண்ணி காமிக்கிறாரு. அதுவா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம வி ப்ரஷ் பண்ணிட்டு, ஆமாம் சுகா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. என்னது சுகாவா, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் நீ என் ஃப்ரெண்டு தானேடா, என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க. என்னென்னு பார்த்தா நம்ம வியோட பழைய ஃப்ரெண்ட் இருப்பாங்களா, அவங்க தான் இந்த இடத்துலையும் விக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, பட் கூடவே இருப்பாங்களா. இப்போது வி வந்துட்டு புலம்புறாரு. என்னாச்சு, என்ன நடக்குது இங்கே, நீ ஃபஸ்ட்டு நார்மலாக என்கிட்ட பேசு, ஏன் அந்த காலத்துங்க மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. என்னது அந்த காலமா, இது என்ன செஞ்சுரின்னு தெரியுமா, 10ஆம் நூற்றாண்டு அப்படின்றாங்க. என்னது 10ஆம் நூற்றாண்டா, என்ன வளர்ற, அந்த காலத்தில் தானே இந்த 2 ராஜாவும் இருந்தாங்க, அதனால தான் இவன் சொல்கிறானாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. தென் 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்தால் அங்கே இருக்க செட்டிங்ஸ்லாம் அப்படியே பழங்காலத்து மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டிங்களாடா நான் தூங்கி எழுந்துறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு என்னாச்சு பிரின்ஸ் வி, நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. என்ன நீ ரொம்ப ஓவராலாக என்னை கூப்பிடுற, உனக்கு ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வேணாம், இன்றைக்கி உங்களை ஒருத்தர் பார்க்க வந்திருக்காங்க, நீங்கள் அவரை பார்க்க வந்தே ஆகணும், அதுக்கு தான் கூப்பிட்டு போக வந்திருக்கோம். என்ன பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்களா. ஆமாம், நம்ம நாட்டுக்கும் அந்த எதிரி நாட்டுக்கும் போர் வந்துச்சுல, அதெல்லாம் அந்த எதிரி நாடு தான் ஜெயிச்சிடுச்சு. ஸோ அவங்களுக்கு பரிசாக உங்களை கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் உங்களை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க, அதனால தான் உங்களை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அவரை பிடிக்கலன்னு எங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் அவரோட அது ஆர்டர் ஆச்சு, ஸோ இதை நிறைவேற்றி தான் ஆகணும், அதனால தான் கூப்பிட்டு போகிறோம் அரசு அப்படின்னு சொல்கிறாங்களா. வீக்கு ஒன்றுமே புரியல. இவனுங்க நல்ல கேரக்டர் நல்லா பண்ணுறானுங்க, நம்மளும் போவோம், அந்த இடத்துல சுகா தான் இருப்போம், எப்படி நம்மளை கூப்பிட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் ட்ராமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் அவ்வளோ ஜாலியாக குதிச்சுக்கிட்டே போகிறாரு. நம்ம அரசருக்கு என்னாச்சு திடீர்
இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா, ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிற டெம்பிள் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீலேருந்து பார்க்குறாங்களா, அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த காலத்து இடம் மாதிரி இருக்குது. என்ன நடக்குது இங்கே, இந்த இடத்த கூடவா மாற்றிருப்பாங்க. ஓ, மூவியில் இதெல்லாம் கண்டிப்பாக நடந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூ நினச்சிட்ருக்காரு. தென் அந்த ஃபைனலாக அந்த இடத்துக்கும் போகிறாங்களா, அங்கே வியோட அம்மா அப்பா இருக்காங்க. பட் விக்கு தெரியாதுல்ல, ஏன்னா அவர் இந்த காலத்தில் நடிச்சிட்ருக்காரு, செட்டிங்ஸ்லாம் போட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ போய் வியோட அம்மா அப்பா காலில் அங்கிள் ஆண்டி நவருங்க அப்படின்றாங்களா. என்னது அங்கிள் ஆண்டியா, அப்படின்னா என்ன மகனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. என்னது மகனேவா, ஓ நீங்கள் தான் என்னோட இந்த காலத்தை அம்மா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஓ ஐயோ, அந்த காலத்தில் வணங்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி வணங்குறாரா. அங்கே இருக்க எல்லாருமே வியை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயையோ, நம்ம தப்பாக எதுவும் பண்ணிட்டோமா என்ன? ஆமா, இந்த இடத்துல டேரக்டரவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரை பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம சுகா வராரு. சுகாவை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் வராங்க. வா சுகா, நீ வந்துட்டியா, நீ வருவேன்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ அவளாக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படின்னு சொல்லி கண்ணடிக்கிறாங்களா. சுகாவா, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. யாரை நீ அப்படி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்று தான், உன் பேர் சுகா தானே, நீ அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியா, நான் உனக்கு தான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வா சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. சுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுற, என் பேர் ஒன்றும் சுகா கிடையாது, நான் மின்யுங்கி அப்படின்றாரா. என்ன, எனக்கு தெரியும் நீ அந்த காலத்து ரோலில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்காக என் கூட பேச மாட்டியா, அந்த டேரக்டர் தான் இன்னும் வரலைல்ல, நீ எப்பொழுதும் போலயே பேசு, நீ என்னை திட்டு அடி அப்படின்றாரா. என்னது எப்பொழுதும் போலையா, நான் உன்னை என்னைக்கு திட்டிருக்கேன், என்னைக்கு அடிச்சிருக்கேன், நான் உன்கிட்ட வரும்போதெல்லாம் நீ தானே என்னை திட்டுவ, ஒருவேளை உனக்கு எனக்குள்ள காதல் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. என்னது காதலா, அதுதான் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இருக்கே, நீ தான் நடுவில் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்றாரு. அதுக்கு சுகா, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் வேணான்லாம் சொல்லியிருக்கணும், எதுக்கு இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அப்போ நம்ம மின்யுங்கி முழிக்கிறாங்க. என்ன, நம்ம ஃபஸ்ட் டைம் இவனை வந்துட்டு நம்ம இடத்துக்கு கிட்னாப் பண்ணிட்டு போனோம், அப்போ எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டினா, என்னை இதை தூக்கி அடித்தான். இப்போ என்னன்னா என் கூட வந்து பேசுகிறான், ஒரு வேளை இவனை நம்ம கூட இருந்தனால நம்மளை பிடிச்சி போயிடுச்சோ இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரா. நீ இப்போ சொன்னால் கூட நான் மேரேஜ் பண்ணிக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவர் அடிக்கு தான் இப்படி தொட்டு தொட்டு பார்க்குறாரு. என்ன பண்ணுற, நீ எனக்கு தொடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கு முன்னாடி தொடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏய் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. நீ தான் வித்தியாசமாக நடந்துக்கிற, இது எத்தனாவது எபிசோடுன்னு எனக்கு தெரியலை, எத்தனாவது எபிசோடுன்னு கேட்குறாரா. என்னது எபிசோடா, என்னடா வளரிட்டு இருக்க, ஏய் சுகா நீ விளாடாத சுகா அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ அந்த இடத்துல பார்க்குறாங்க, அங்கே நிறைய பேர் வராங்க. அதான் அந்த காலத்து ராஜாக்கள்லாம். வீக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவங்க எல்லாத்தையுமே நான் அதில் பார்த்த மாதிரி இருக்கேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரா. அப்போ சுகா வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இழுத்துட்டு போகிறாரு. இவனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், யாராலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே மேரேஜ் பண்ணுறதுக்கான ரிங்கை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து வீக்கு போட்டு விட்டுறாரு. உண்மையாலுமே வா, எனக்கு உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. சுகாக்கே ஒன்றும் புரியல, என்ன இவன் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான், நம்மளை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. இனிமேல் நம்ம இடத்துக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவரோட இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாரா. வீக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுது, என்ன நடக்குது இங்கே, உண்மையாலுமே நான் அந்த காலத்துக்கு வந்துட்டேனா, அப்போ நான் எங்கள் காலத்தில் இல்லையா, ஒருவேளை இது என் கனவா, இல்லை என் கனவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாரு அவரவே. என்ன பண்ணுறீங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து கேட்குறாங்க. டேய் உன் பேர் சான் தானே. என்னது என் பேர் சானா, சான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சான்னா சைனீஸ் நேம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்டா, நீ என்னோட சைனீஸ் ஃப்ரெண்டு தானே. அட ஏங்க அரசே என்ன இப்படி கலாய்க்கிறீங்க, நான் ஒன்றும் சைனீஸ்லாம் கிடையாது, நான் கொரியன் தான், என்னோட பேர் கிம் ஜோன் அப்படின்றாரா. என்னது கிம் ஜோனா, உண்மையை சொல்லு, நீ விளாட்றியா, நம்ம எந்த செஞ்சுரியில் இருக்கோம், நம்ம 10ஆம் நூற்றாண்டில் இருக்கோம் அப்படி வியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நீ விளாடாத அரசே, நீங்கள் தான் விளையாடிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, நம்ம இப்போது நம்ம மின்யுங்கி இருக்கார்ல அவரோட இடத்துக்கு போகிறோம், ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை வேணான்னு தானே சொன்னீங்க, இப்போ இங்கே வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே ஓகே சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு, நம்ம வேணால் கோவிலுக்கு போகலாம், அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் தான் ஏதோ லூசு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கள் டேரக்டர் நான் அவர்கிட்ட பேசணும், சுகா எங்கன்னா அவங்ககிட்ட பேசணும். சுகா யார், டேரக்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் இது ட்ராமா தானேடா, ட்ராமா தானே போயிடுச்சுக்கு, அந்த காலத்தில் இந்த பிரின்ஸ் வேணாம்னு சொல்லுவாங்க, அப்புறம் இந்த பிரின்ஸ் தான் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போவாங்க, அப்படி தானே நடக்கும், அந்த காலத்தில் இப்படி ஒரு கதை இருந்திருக்கா என்ன அப்படின்னு சொல்லி
வியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஆமாண்டா இது எங்களோட கதை, இது இப்படி தான் போகணும். கதையா என்ன விளாட்ற அப்படின்றாங்க. தென் சரி வாங்க நம்மளோட இடத்துக்கு போயிட்டு நம்மளோட தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு மின்யோங்கி இருக்கார்ல அவரோட கோட்டைக்கு போகணும் அப்படின்றாங்களா. என்னது, அப்போ உண்மையாலுமே இது ட்ராமா கிடையாதா? நான் இங்கே வந்துட்டேன்னா ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவர் ஒரு தடவை கையை வச்சுட்டு உள்ளே போயிருப்பார்ல, அப்போ தான் ஞாபகம் வருது, ஒருவேளை நான் டைம் மிஷின் மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி எது வந்துட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காரு. அப்போ சுகாவும் தானே கூட வந்தான், சுகாவும் தானே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. இதே டைமில் ஃப்யூச்சரில் நம்ம வீல போகிறப்ப சுகா காப்பாற்ற போயிருப்பார்ல, அப்போ விழுந்திருப்பாங்க, அப்படி தான் நீங்கள் வந்திருப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒரு மலையிலேருந்து தான் கீழே விழ போயிருப்பாங்க. அப்போ சுகா விழ போகிற மாதிரி போன வியை பிடிச்சி இழுக்கும்போது நம்ம அப்படியே பயத்தில் மயங்கியிருப்பார். இன்னுமே மயக்கத்தில் தான் கிடக்கிறாரு. ஆனால் அவரோட சோல் மட்டும் டைம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ வீக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், சுகாவுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. சரி வாங்க அரசே, நம்ம மின்யோங்கி அரசர் அவங்க இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி போவோம், எனக்கு அவன் அந்த லைஃப்பில் தான் கிடைக்கல, இந்த லைஃப்லையாவது கிடைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக மறுபடியும் குதிச்சு போயிட்டுருக்காரு. ஐயோ நம்ம அரசருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. தென் இவங்க 2 பேரும் சுகாவோட இடத்துக்கு போகிறாங்க. அப்போது நம்ம ஒரு பொண்ணை பார்த்துருப்பார்ல சுகாவோட இடத்துல, அதான் அந்த ஆஃபீஸ் ரூமில் அதே பொண்ணு இங்கே வருது. பட் இந்த இடத்துல அந்த பொண்ணு நம்ம சுகா பின்னாடி அலைஞ்சிட்ருக்கு. சுகா வந்துட்டு இல்லை எனக்கு ஒன்றை பிடிக்கல, எனக்கு வியை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணமும் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள அப்படின்றாரா. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒன்றை மட்டும் தான் நினச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லுதா. எனக்கு ஒன்றை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து துரத்தி விட்டுருப்பாரு. இதே டைமு வியும் வராரா. ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணு நம்ம எப்படி பார்த்துருப்பாங்க, அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ கிராஸ் பண்ணி போகுது. உள்ளே போயிட்டு சுகா டார்லிங் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறாரா. என்னது டார்லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஆமாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரா. ஓ இதுதான் சொல்லுவாங்களோ கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுவாங்கன்னு, நீ மாறிட்டதான் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம இல்லையே நான் மாறல, நான் அப்படியே தான் இருக்கேன், நீ தான் மாறிட்ட, ஏன்னா நான் சுகாவை லவ் பண்ணேன் அப்படின்றாங்க. சுகாவை லவ் பண்ணியா, அது யார் சுகா ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்றாரு. சுகா தான் என் ஃபஸ்ட் லவ், சுகா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சுகான்னு இருக்காரா. இங்கே நம்ம மின்யோகிக்கு கோவம் வருது. வாயை கொஞ்சம் மூடு அப்படின்னு சொல்லி வாயை மூடுறாரா. என்ன பண்ணுற, ஃபஸ்ட் டைம் நீயும் நானும் நான் உனக்கு கிட்னாப் பண்ணலான்னு கூட சொன்னேன், ஞாபகம் இருக்கா சுகா அப்படின்னு சொல்லி அந்த சுகாட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரா. இப்போ நான் தான் உன்னை கிட்னாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. நீ என்னை திருடினா நல்லா தான் இருக்கும், மறுபடியும் வேணா என்னை திருடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காரா. உனக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்வாடை எடுத்து இப்படி கழுத்துக்கிட்ட நீச்சாரா. அப்போது வந்துட்டு பக்கத்தில் நீ இருக்க, எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றாரா. அதுக்கு சுகா, ஓ நான் பக்கத்தில் இருந்தால் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காவியோட கழுத்துலேயே கெஸ் பண்ணுறாங்க. வீக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. 2 பேரும் நடிச்சிருப்பாங்கல்ல, அதான் இந்த காலத்தில் இருக்க எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த காலத்தில் இருக்க நம்ம சுகாவை மேரேஜ் பண்ண அடுத்த நிமிஷமே இறந்துருப்பாரு சுகாவோட ஸ்வாடை எடுத்து. இப்போ நம்ம தான் இந்த இருக்கார்ல, நம்ம சுகாவை பிடிக்கும்ல, ஸோ அதனால் அப்படியே சேஞ்ச் ஆகுது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக. தென் 2 பேரும் ஒன்றா போயிட்டுருக்காங்களா, அதான் அதே டெம்பிளுக்கு வராங்க. வீக்கெல்லாம் ஞாபகம் வருது, எனக்கு இந்த டெம்பிள் நல்லாவே ஞாபகம் இருக்குது, ஏன்னா எங்களோட செஞ்சுரியில் இந்த டெம்பிள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ நம்ம சுகா அவர் கழுத்தில் ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்குது, அதில் ப்ளூ கலரில் ஒரு ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோனை எடுத்து அதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே வைக்கிறாரு. இப்போ தான் வீக்கெல்லாம் ஞாபகம் வருது, நம்ம இதை தொட்டதுக்கப்புறம் தானே இந்த இடத்துக்குள்ளே வந்தோம், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இப்போ நான் அதை தொட்டால் திருப்பி போயிடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரா. இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த சுகா ஞாபகம் தான் வருது, ஏன்னா இந்த சுகாவை அவர் லவ் பண்ண கிடையாதுல்ல, அந்த சுகாவை தானே லவ் பண்ணியிருப்பார். இல்லை எனக்கு இது வேணாம், இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல, ஏன்னா எனக்கு அந்த சுகாவை தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை தொட்டால் எப்படி அங்கே போயிடுவோன்னு நல்லா தெரியுது. பட் எனக்கு அந்த வீக்கிட்ட மட்டும் பேச சான்ஸ் கிடச்சின்னா இவனை விட்டுறாத, இவன் கூடவே இரு அப்படின்னு சொல்லணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் போயிட்டு நீ சுகாவை எப்படியும் விட்டுருவான்னு எனக்கு தெரியும், ஆனால் தயவு செஞ்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத, ஏன்னா மின்யோங்கி ரொம்பவே நல்லவன், அவன் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பார். பழையபடி நம்ம
மின்னியவங்களோட ரூம்குள்ளே வராரு. நான் அப்போ சொல்கிறாரு சுகா கிட்ட, நான் உன்னை எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுத்துவேன், உன்னை திட்டுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நீ எனக்காக பொறுத்துக்கோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ என்னை மட்டும் எதுக்காகவும் விட்டுறாத, நான் எவ்வளோ வெறுத்தாலும் நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கு கேட்குறாரு. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து போகக்கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் உன்னை உண்மையாலுமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உனக்கு எவ்வளோ திட்டினாலும் அதை தான் சொல்கிறேன், நீ என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சுகா கையில் அந்த ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்கும்ல, அந்த ஸ்டோனை உடச்சி போடுறாரு. அதை உடச்ச உடனே நம்ம திருப்பி அவரோட சோலுக்கு வந்துடுறாரு. இங்கே இருக்க அந்த வியோட சோல் அப்படியே நார்மலாக இந்த உலகத்துக்கு வந்துடுது. அப்போ அந்த பழைய சுகா இருக்கார்ல, அதான் அந்த கிங்கு சுகா, கிங்கு வி, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வி பார்த்த உடனே கத்துறாரு, எப்படி நீ இவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன இங்கே தூக்கிட்டு வந்திருப்ப, என்னோட அனுமதியே இல்லாமல் இங்கே கடத்திட்டு வந்துட்டியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவார். அந்த டைமில் நம்ம சுகா வந்துட்டு, நீ சொன்ன எனக்கு தெரியும் உன் கூட சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு, உனக்கு இது பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த சுகாவியை ஹக் பண்ணி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும், ஐ லவ்வேன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாரு. வி அப்படியே ஷாக்கில் இருக்காங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்களா. இப்போது நம்ம ஃப்யூச்சர் வேர்ல்டில் வி தான் வந்திருப்பாரு. இன்றைக்கி இவங்க ட்ராமா ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இதே இடத்துல இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. அப்போது நம்ம வி வந்துட்டு, நம்ம மாற்றி நடிக்கணும்ல, இவன் நம்மக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண வரும்போது நம்ம வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, வி வேணாம் எனக்கு உன்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்ட சொல்கிறாரா. சுகா சொல்கிறாரு தலையிலே அடிச்சு, ஒழுங்காக இருந்தது படிடா, நம்மளோட அந்த காலத்து கிங்கும் அந்த 2 கிங்கும் இவர் ஓகே சொன்ன அடுத்த நிமிஷமே இவரும் ஓகே சொல்லியிருப்பார்ல. அப்போ வீக்கு புரியுது, ஓ நம்ம பார்த்து விட்ட வேலை தானா, இது ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு உன்னை பிடிக்கணும்னா நீ எனக்கு கடத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வி வளர்றாரா. என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. நீ வளர்னதான் போதும், இப்போ என்ன பஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்து வியோட கழுத்துக்கு முன்னாடி வச்சு பின்னாடி இருந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். உடைவாளில் நீ எந்தன் உடை தொட்ட அந்நீரம், உன் பார்வை எந்தன் உயிர் தொட்ட தருவாயோ, கோடைக்கு வாழ்க்கைப்பட்டால் வாழ்வே என்னாகும், உன் வாளுக்கு வாழ்க்கைப்பட்டால் வாழ்வே பொன்னாகும், நீ என்னை மீண்டும் திருடத்தான் வேண்டும், முரட்டு கைகள் தொட்டு மொட்டுக்கள் பூக்க வேண்டும், கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, அன்பே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது, கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, அன்பே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது, உள்ளங்கை தேனே கல்வன் நான் தானே, கல்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே, பொன் கொண்டது உண்டு பெண் கொண்டதில்லை, அங்கும் சொந்தமானால் தங்கம் தேவையில். இவங்களோட ட்ராமாலாம் இப்படியே ஒரு வழியாக முடிஞ்சிருது. இது ரொம்பவே ரீச் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் இவங்களோட இந்த ஸ்டோரியை யாருமே எடுத்து பண்ணதில்லை. இது ஒரு குட்டி ஷார்ட் ஃபில்ம் மாதிரியும் இருக்குது. இவங்களுக்கு தேவையான அந்த சீனும் கிடச்சிருதா. ஸோ இதனால் இவங்க கம்பெனி இன்னுமே கொஞ்சம் ரன் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க 2 பேரும் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டாங்க. பட் இன்னுமே நம்ம வி சுகா பின்னாடி தான் அலைஞ்சிட்ருக்காரு. பட் சுகா வேணான்னு மட்டும்தான் சொல்லிகிட்ருக்காரு. விக்கு கோவம் வருது. இன்னும் நான் எவ்வளோ நாள் தான் இவன்கிட்ட இந்த லவ்வை சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆனாலும் இவனை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ சுகா ஒரு தடவை அவரோட ரிங்கை போட்டு வராரு. அது பெருசாக SUGN போட்டு வராரா. இதை பார்த்துட்டு, இந்த ரிங்லேருந்து எனக்கு ஒன்று கொடுத்தா தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், எனக்கு வேணும், ஏன்னா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த ரிங் எனக்கு தானே. ஸோ இதுலேருந்து எனக்கு அந்த யூங்கிற லெட்டரை மட்டும் கூட அப்படின்றாரா. ஏன் யூங்கிற லெட்டர் மட்டும், ஏன்னா அந்த யூங்கிறது என்ன குறிக்குது, யூனா உனக்கு நான் தானே, ஸோ அந்த யூ மட்டும் எனக்கு வேணும் கொடு அப்படின்றாரா. முடியாது, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், நான் என்ன ஒன்று மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஆமாம் என்ன தான் மேரேஜ் பண்ணியாகணும், ஸோ எனக்கு சொந்தமானதா எனக்கே கொடுத்துரு அப்படின்றாரு. கனவுல கூட நடக்காது, நீ என் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம 2 பேர்த்தோட கப்பல் எல்லாத்துக்குமே பிடிச்சி போயிடுச்சு, கப்பல் பேர். ஆனால் உனக்கு மட்டும் ஏன் பிடிக்க மாட்டேங்கி சுகா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே அது லவ், பிடிக்கலன்னா இது ஜஸ்ட்டு ட்ராமாவுக்கு மட்டும்தான் அதெல்லாம் செட் ஆகும், ரியல் லைஃப் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்றாரா. ஏன் செட் ஆகாது, நீ மனசு வச்சா எல்லாமே செட் ஆகும். அட லூசு பையனே, ஏன்டா இப்படி என்ன தொல்லை பண்ணிட்டுருக்க, ஒழுங்கு மாதிரி தான் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாரு. அப்போ கரெக்டாக சுகா ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பார்ல, அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ சுகா தான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாரு. அதனால் என்ன மறுபடியும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை பார்த்தோன்னே வீக்கு பயங்கர கோவம் வருது. என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், நீ வரத்துக்கும் போகிறதுக்கும் நான் என்ன
ஒரு ப்ளே கிரவுண்ட் நினச்சியா யார் வேணாலும் வந்துட்டு போகலாங்கிறதுக்கு? எனக்கெல்லாம் உன்னை பிடிக்காது அப்படின்ட்டாரா. ஆமாம், உனக்கு தான் பையனுங்களை பிடிக்குமாச்சே, அந்த பையன் கூட நடிச்சு ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டில. ஆமாம், அந்த பாப்புலர்னால தானே நீ ஏன் கூட வந்து சேரணும்னு நினச்ச. இப்போ சொல்கிறேன், நான் அந்த பையனை தான் லவ் பண்ணுறேன், அந்த பையனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஓ! அப்போ நீங்கள் நடித்தது ட்ராமா இல்லையா, ரியலாக தானா அப்படின்னு சொல்லி கேட்குறா அந்த பொண்ணு. ஆமாம், ரியல் தான். அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்றாரா. என்னது, நம்ம டார்லிங் அந்த பொண்ணு இருக்கும்போது நம்மளை கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வேகமாக ஓடி வராரு. இந்தா நீ கேட்டல்ல, இந்த யூங்கிற ரிங் இது உனக்கு தான், புடி. யூனா நீ, எனக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரா. கொடுத்தோன்னே இவருக்கு ரொம்ப குஷியாயிடுதா. ஓடி வந்து சுகாவை ஹக் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஹக் பண்ணுறதெல்லாம் மட்டும் வேணாமே அப்படின்னு சுகா சொல்கிறாரா. இல்லை அந்த பொண்ணு எது கிளம்பணுன்னா நம்ம ஹக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரா. அந்த பொண்ணு அப்போயும் இங்கே போகல, நீங்கள் 2 பேரும் விளாட்றீங்க எனக்கு நல்லா தெரியுது, வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை கிஸ் பண்ணுறாரு ஆர்மிஸ். இந்த ஹாப்பி என்டிங்கோட மிஸ்டர் கிட்னாப்பர் நீ என்னை மீண்டும் திருடத்தான் வேண்டும் இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த டேகே ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.